السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. புகழும் புகழ்ச்சியும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வெறும் 6 நாட்களில் படைத்த நித்திய ஜீவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அந்த ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் வற்றாத நிகரில்லாத பேர் கருணையும் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய பின்பற்றுவதற்கு தகுதியான நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீதும் நபிகளாருடைய வாழ்க்கை நெறியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் தபா தாபியீன்கள் மீதும் இந்த ஓரிரை கொள்கையை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய அத்தனை நல்ல இமாம்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய நாளிலே முழு நன்மைகளை பெற வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் விரைந்து வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அவனுடைய கருணையும் அவனுடைய மன்னிப்பும் உண்டாகட்டுமா என்ற பிரார்த்தனையோடு எனது ஜும்மாவுடைய உரையை ஆரம்பிக்க நான் கடமை பெறுகிறேன். எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது இஸ்லாம் மாத்திரம்தான். இஸ்லாம் அல்லாத எத்தனை மதங்கள் இருந்தாலும் எத்தனை கொள்கையில் இருந்தாலும் அதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரிப்பது கிடையாது. அப்ப இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். அந்த உன்னத இஸ்லாத்திலே வாழக்கூடிய நாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஏராளமான வணக்க வழிபாடுகளை குறித்து வழிகாட்டுகிறது. நோன்பு என்பது ஒரு வணக்கம்தான், திக்ர் செய்வது ஒரு வணக்கம்தான், தான தர்மங்கள் செய்வது ஒரு வணக்கம்தான். அந்த வணக்கத்தில் ஒரு வணக்கமாக இன்றைய தினத்தில் இப்பொழுது நாம் இந்த ஜும்மாவுடைய தொழுகையை எதிர்பார்த்து மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, இந்த ஜும்ஆவுடைய தொழுகை என்பது ஒரு வணக்கமாகும். இந்த ஜும்ஆவுடைய வணக்க வழிபாடுகளை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறதோ அந்த முறையின்படிதான் நாம் இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். மேலும் இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகின்றார்கள், கைரு யௌமின் தலஅத்தி ஃபீ ஷம்ஸ் யௌமுல் ஜும்ஆ. நபிகளார் சொல்லி காட்டுகின்றார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே ஆக ஒரு சிறந்த நாள் என்று சொன்னால் ஜும்மாவுடைய நாளாகும்.
அப்ப ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள் இருக்கிறது. அந்த 7 நாட்களில் ஜும்மாவுடைய நாள் தான் ஆக ஒரு சிறந்த நாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த ஜும்மாவுடைய நாள் என்பது ஆக ஒரு சிறந்த நாள். அந்த நாளிலே நாம் நமது வாழ்க்கையை எப்படி கழிக்க வேண்டும்? ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி நாம் தயாராகி வேகமாக சீக்கிரமாக இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் ஆர்வப்பட வேண்டும். எந்த அளவு தெரியுமா? இந்த ஜும்மாவுடைய ஒரு வணக்கத்தை நாம் நிறைவு செய்த காரணத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்லி காட்டார்கள், அஸ்ஸலாத்து அல் ஹம்ஸூன வல் ஜும்ஆத்தி இலல் ஜும்ஆ கஃபாரத்துன் லிமா பைனஹுன்ன. நபிகளார் சொல்லி காட்டுகின்றார்கள், ஐவேளை தொழுகை என்பது பரிகாரம். எப்படி பரிகாரம்? ஃபஜ்ர் தொழுதோம் இன்னைக்கு, இப்பொழுது நாம் ஜும்மா தொழ இருக்கிறோம். இந்த ஃபஜ்ருக்கும் ஜும்மாவுடைய தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரத்திலே நாம செய்த சிறிய சிறிய குற்றங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். லோஹர்ல இருந்து அசர், லோஹர் தொழுதாச்சு, இப்ப அசர் தொழுதால் என்ன நன்மை? லோஹரில் இருந்து அசர் வரைக்கும் நாம் செய்த சிறிய சிறிய குற்றங்களுக்கு அல்லாஹ் பரிகாரமாக மாற்றிவிடுவான் என்று நபிகளார் சொல்லி காட்டுறாங்க. அதே போல இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றினால் என்ன நன்மை தெரியுமா? நபிகளார் சொல்றாங்க, 10 நாட்கள் செய்த பாவங்கள் அல்லாஹ் மன்னித்து விடுவான். கடந்த வாரம் ஜும்மா தொழுதிருப்போம், இந்த வாரம் நம்ம ஜும்மா தொழுகையில் அமர்ந்திருக்கிறோம். ஜும்மா தொழுகை நாம் முடித்து விட்டோம் என்று சொன்னால், ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா வரைக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்திலே நாம செய்த ஒரு வாரம் முழுக்க சிறிய சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். இன்னும் எந்த அளவு? நபிகளார் சொல்றாங்க, ஒரு வாரம் அல்ல, அதோடு சேர்ந்து 3 நாட்கள், மொத்தம் 10 நாட்கள் நாம செய்த குற்றங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகின்றார்கள். அன்பிற்கினியவர்களே, இந்த வணக்கம் என்பது ஆக ஒரு சிறந்த வணக்கமாக இருக்கிறது. ஐவேளை தொழுகை கடமை, அந்த ஐவேளை தொழுகையினுடைய கடமையை விட ஆக ஒரு சிறந்த ஒரு கடமை தான் ஜும்மாவுடைய தொழுகை. அத்தகைய ஒரு உயர்ந்த வணக்கமாக தான் இந்த ஜும்மாவுடைய தொழுகை இஸ்லாமிய மார்க்கத்திலே பார்க்கப்படுகிறது. இன்னும் எந்த அளவு என்று சொன்னால், எந்த வணக்க வழிபாடுக்கும் சொல்லாத ஒரு சிறப்பு இந்த ஜும்மாவுடைய பயானுக்கும் ஜும்மாவுடைய தொழுகைக்கும் அந்த அளவுக்கு சிறப்புகள் சொல்லப்படுகிறது. ஒரு தனிபா நிகழ்ச்சி நடக்குது. அந்த தனிபா நிகழ்ச்சியில ஒரு தாய் பேசுவாரு. அப்படி பேசும் பொழுது அங்க உள்ள சில மக்கள் பயானை கேட்பாங்க, அல்லது அந்த பயான் சபையிலே பிறர் பேசிக் கொள்வார்கள், அல்லது அந்த சபையிலிருந்து சிலர் எழுந்து சொல்வார்கள். இப்படி மற்ற சபையில் நடக்கலாம். ஆனா ஜும்மாவுடைய சபையில அப்படி நம்ம செய்து விடக்கூடாது. ஏன்? நபிகளார் சொல்றாங்க, ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய அந்த பயானுக்கு முன்பதாக வழக்கமாக என்ன செய்வாங்க? வாசல் நிற்பார்கள். வாசல் நிற்பாங்க. பள்ளி வாசல்ல எத்தனை வாசல் இருக்கிறதோ ஒவ்வொரு வாசல்லையும் வழக்கமாக நிற்பார்கள். எதற்காக வேண்டி? யார் ஜும்மாவுக்கு சீக்கிரமாக வருகிறார்களோ அவருடைய பெயரை பதிவேற்று எழுதுவாங்க. இஸ்மாயில் பாய் சீக்கிரமா வந்துட்டாரு, இந்த சின்ன பையன் சீக்கிரமா வந்துட்டான், இந்த மாணவன் விரைவாக பள்ளிவாசலுக்கு வந்துட்டான், அவருடைய பெயரை வைத்து மலக்கு என்ன செய்வாரு? இன்னாருடைய மகன் இன்னார் விரைவாக வந்து விட்டார், சீக்கிரமாக வந்து விட்டார், நமது பெயரை பதிவேட்டிலே மலக்குமார்கள் எழுதுவார்கள். எதுவரை எழுதுவார்கள்? இமாம் என்ன செய்வாரு? மெம்பரில் அமர்கின்ற வரை. இமாம் ஜும்மாவுடைய பயானுக்காக வேண்டி மெம்பரில் அமர்ந்து விட்டால் அதற்கு முன்பதாக வரை மலக்குமார்கள் பதிவேட்டிலே வாசலில் நின்று கொண்டு
நமது பெயர்களை பதிவு செய்கிறார்கள், நமக்காக நன்மை எழுதுகிறார்கள். இமாம் நம்மில் அமர்ந்து விட்டால் அந்த ஏட்டை மூடிவிட்டு மக்களோடு மக்களாக மலக்குமாகவும் அமர்ந்து விடுகிறார்கள். இப்ப இத்தனை பேர் இருக்கும்ல, எவ்வளவு இடம் காலியா இருக்கிறதோ அந்த இடத்துல யார் இருக்கிறார்? மலக்குமார்கள் இருக்கிறார்கள். மலக்குமார்கள் அமர்ந்து இந்த ஜும்மாவுடைய உரையை கேட்கிறார்கள். இங்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இன்றைய தினத்தில் ஜும்மா நடைபெறுகிறது. ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் ஜும்மாவுடைய உரையை மலக்குமார்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த மார்க்க உரை என்பது எல்லா உரைகளை விட ஒரு சிறந்த உரைதான் ஜும்மாவுடைய உரை. இந்த ஜும்மாவுடைய உரை மலக்குமார்கள் கேட்பதற்காக வேண்டி தயாராக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்றாங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு உரையாக இருக்கிறது. இன்னும் எந்த அளவுக்கு தெரியுமா? ஜும்மாவுடைய உரை என்பது அது தொழுகைக்கு சமம். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டியாச்சு. தக்பீர் கட்டின பிறகு நம்ம யாராவது சலாம் சொல்லுவோமா? தொழுகிட்டே இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோமா? தொழுகிட்டே இருக்கும். சாப்பிட்டியாடா பேசுவோமா? தொழுகிட்டே இருக்கும். திரும்பி பார்ப்போமா? திரும்பி பார்க்க மாட்டோம். தொழுகையில தூங்குவோமா? தூங்க மாட்டோம். எப்படி தொழுகையில பேச மாட்டோமோ, தொழுகையில தூங்க மாட்டோமோ, இந்த தொழுகையில நம்ம எப்படி இன்னும் பிற காரியங்கள் செய்யாமல் சரியான சிந்தனையோடு விழிப்புணர்வோடு அந்த தொழுகையை நிறைவேற்றுவோமோ, அதே போலதான் ஜும்மாவுடைய உரையை கேட்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? நபிகளார் சொல்றாங்க, இமாம் அவர்கள் உரை நிகழ்த்தக்கூடிய நேரத்தில் அருகிலே யாராவது பேசிக் கொண்டிருந்தால் சும்மா இருப்பா, பயம் பேசுறாங்களே, ஜும்மாவுடைய உரை பயம் நடக்குது, இமாம் பேசுறாரு, அமைதியா இருங்க. அப்படி பக்கத்துல யாராவது பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது அமைதியா என்று சொன்னாலும் கூட உங்களுடைய நன்மைகள் பாழாகிவிடும். கற்களை வைத்துக் கொண்டு விளையாண்டாலோ, துணியை சுருட்டி கொண்டு விளையாண்டாலோ, இது போல சின்ன சின்ன காரியம் ஜும்மாவுடைய உரை நேரத்தில் அதை கேட்கக்கூடிய மக்கள் செய்து கொண்டிருந்தால் அவங்களுடைய ஜும்மாவுடைய நன்மைகள் பாழாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபியார் சொல்றாங்க. எப்படி தொழுகையில பேசக்கூடாதோ, தொழுகையில எப்படி தூங்கக்கூடாதோ, தொழுகையில எப்படி விளையாடக்கூடாதோ, அதே போலதான் ஜும்மாவுடைய உரையை கேட்கக்கூடிய நேரத்தில் யாரிடத்திலும் பேசாமலும் யாரும் தூங்காமலும் என்ன செய்ய வேண்டும்? மார்க்க சொற்பொழிவை கேட்டால்தான் ஜும்மாவுடைய முழு நன்மைகள் கிடைக்கும் என்று இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகிறது. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் என்ன செய்றாங்க? ஜும்மாவுடைய பயானுக்கே வரது கிடையாது. 2:12 ஜும்மா உரை ஆரம்பிப்பாங்க. 1:15 போனா ஜமாத்து நடக்கும், துணையில போய் சேர்ந்தா போதும் என்ற சிந்தனையில்தான் பெரும்பான்மையான இஸ்லாமிய ஆண்கள் இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜும்மாவினுடைய முழு நன்மைகளை பெறுவதற்கு அடித்தளமே இந்த மார்க்க சொற்பொழிவு தான், ஜும்மாவுடைய உரைதான். இந்த உரையினுடைய ஆரம்பத்திலிருந்து 2 ரக்காய் தொழுகை முடிக்கின்ற வரை முழுமையாக கடந்து கொண்டால்தான் இந்த ஜும்மாவினுடைய முழு நன்மைகள் கிடைக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதனால் இந்த ஜும்மாவுடைய 2 உரை என்பது அது ஒரு குட்டி தொழுகைக்கு சமமான ஒரு வணக்கமாக தான் இந்த ஜும்மாவுடைய உரையாக இருக்கிறது என்பதனை நாம் இந்த உரையின் வாயிலாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். என்ன சொல்றாங்க? ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. ஜும்மாவுடைய நாள்ல ஜும்மா தொழுகை நேரத்துல ஒரு சிறிய நேரம் நபிகளார் தங்களுடைய கைகள் மூலமாக சொல்றாங்க, இவ்வளவு இந்த அளவுக்கு ஒரு சிறிய நேரம் ஜும்மாவுடைய தொழுகை நேரத்தில் இருக்கிறது. அந்த நேரத்திலே யார் பிரார்த்தனை செய்வாரோ, யார் துவா செய்வாரோ, அந்த துவாவுக்கு கண்டிப்பாக அல்லாஹ் பதிலளிப்பான். ஒரு சிறிய நேரம் தான் அது. எந்த நேரம்? பயான் பேசிட்டு இருக்கும்போது துவா செய்யலாமா? பயான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்க பயானை கேட்க வேண்டும். தொழுகை நேரத்தில் துவா செய்ய முடியுமா?
அப்ப அந்த பாங்கு சொல்லக்கூடிய அந்த நேரம் முதல் தொழுகை முடிக்கின்ற வரை அதற்கு இடைப்பட்ட ஒரு சிறிய நேரம் இருக்கிறது. அந்த நேரம் எந்த நேரம் என்று சொன்னால், ஒருவேளை அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டியாச்சு, தக்பீர் கட்டணும் என்ன செய்வோம்? துவா ஓதுவோம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம், துணை சூரா ஓதுவோம். ருக்குலுக்கு என்ன செய்ய முடியாது? துவா செய்யக்கூடாது. நபிகளார் சொல்றாங்க, நீங்க ருக்குவிலே அல்லாஹ்வை புகழுங்கள், பிரார்த்தனை செய்யாதீங்க. அப்ப ருக்குவில் அல்லாஹ்வை போல வேண்டும், அல்லாஹ்வை போர்ந்து பேச வேண்டும். ருக்குவில் துவா செய்யக்கூடாது. எதை துவா செய்யலாம்? சஜிதால நேரம் கிடைத்தால் சஜிதாவில் துவா செய்து கொள்ளலாம். அத்தியாயத்து இருப்பிலே நேரம் கிடைத்தால் அத்தியாயத்து இருப்பில் என்ன செஞ்சு கொள்ளலாம்? துவா செய்து கொள்ளலாம். அப்ப சஜிதாவிலோ அத்தியாயத்து இருப்பிலோ நமக்கு நேரம் கிடைத்தால் அந்த நேரத்திலே நமக்கு தேவையான, இந்த சமூகத்திற்கு தேவையான, உலக மக்களுக்கு தேவையான நாம் ஒரு பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிப்பான், அதற்கு பதில் கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபியார் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த மன உறுதியோடு, அந்த நம்பிக்கையோடு நபிகளால் சொன்ன அந்த நேரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று அத்தியாயத்திற்குள்ளே இருக்கலாம், அல்லது சஜிதாவில் இருக்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டல, இந்த நேரம் சொல்லல. நாம் என்ன செஞ்சுக்கலாம்? இந்த ஹதீஸின் மூலமாக, இந்த தொழுகையின் மூலமாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அத்தியாயத்தில் இருப்பிட நேரம் கிடைத்தால் துவா செய்து கொள்ளலாம், சஜிதாவிலே நேரம் கிடைத்தால் துவா செய்து கொள்ளலாம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்க ஜும்மாவுடைய உரைக்கும் நன்மை இருக்கிறது, அதே போலதான் ஜும்மாவுடைய தொழுகையிலையும் ஒரு சிறிய நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் துவா செய்தால் அந்த துவாவுக்கு பதிலளிக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அதே போல பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, எவர் ஒருவர் ஜும்மாவுடைய நாளில் நன்றாக குளித்துக் கொண்டு, நல்ல முறையிலே அவர் குளித்துக் கொண்டு பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ, வதக்பர மன் கஸ்ஸல வகதஸல வபதகர வகதா வதனா மினல் இமாம் வஅன்சத. நபிகளார் சொல்லி காட்டுறாங்க, ஜும்மாவுடைய நாளில் நன்றாக குளித்து தலையை சீவிக்கொண்டு நல்ல அத்தரை பூசிக்கொண்டு வீட்டில் இருந்து நடந்து யார் வருவார்? பள்ளிவாசல் நடந்து வராது. வரும் பொழுது யாரும் இடையூறு செய்யாமல் இமாமுக்கு அருகாமையில் அமர்ந்து மார்க்க சொற்பொழிவை கேட்கிறாரோ, மார்க்க சொற்பொழிவை கேட்ட பிறகு 2 ரக்காயத் யார் தொழுவாரோ அவருக்கு என்ன நன்மை தெரியுமா? நபிகளார் சொல்லி காட்டுறாங்க, காஜரி சனத்தில் சியாமிஹா வ கியாமிஹா. அவர் வீட்டில் இருந்து பள்ளிவாசலுக்காக வேண்டி ஒவ்வொரு எட்டாக ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்தார்ல, ஒரு ஸ்டெப்புக்கு வீட்டில் இருந்து பள்ளிவாசலுக்கு ஒரு 100 அடி எடுத்து வச்சிருக்கலாம், அல்லது தூரமா ஒரு 200 ஸ்டெப் வந்திருக்கலாம். இப்படி ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் என்ன நன்மை தெரியுமா? ஒரு ஆண்டு நோன்பு வைத்த நன்மை, ஒரு ஆண்டு நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்றார். எப்படியாப்பட்ட ஒரு பாக்கியம் பொருந்திய ஒரு வணக்கமாக ஜும்மாவுடைய வணக்கம் இருக்கிறது. எவ்வளவு சிறப்புங்க! ஒரு வருஷம் நின்று தொழ முடியுமா? ஒரு வருஷம் நோன்பு வைக்க முடியுமா? ஒரு ஆண்டு நோன்பு வைத்த நன்மை. எத்தனை ஸ்டெப்புக்கு? ஒரே ஒரு எட்டுக்கு. நம்ம வீட்டில இருந்து 100 எட்டு வந்திருந்தால் அப்ப 100 ஆண்டு நம்ம தொழுது நன்மை கிடைக்கும். வீட்டில் இருந்து 200 ஸ்டெப் வந்திருந்தால் 200 ஆண்டுகள் நின்று வணங்கிய நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறார். இதற்கு அடிப்படை என்ன? குளித்துக் கொண்டு தலையை தேய்த்து கொண்டு நல்ல ஆடை உடுத்திக் கொண்டு மார்க்க சொற்பொழிவை கேட்கணும், அமைதியா கேட்கணும். ஜும்மாவுடைய நேரத்திலே நம்ம தூங்கக்கூடாது. ஜும்மாவுடைய உரை என்பது தூங்குவதற்காக உருவாக்கப்பட்டதா? ஜும்மாவுடைய உரை என்பது அது தொழுகைக்கு சமமான ஒரு மார்க்க உரையாக இருக்கிறது. அந்த உரையின் சரியான முறையில கேட்டு 2 ரக்காய் தொழுதால்தான் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு ஆண்டு நின்று வணங்கி நன்மையும் ஒரு ஆண்டு நோன்பு வைத்த நன்மையும் கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டார். அன்பிற்குரியவர்களே,
இந்த ஜும்மாவுடைய வணக்கம் ரசூலுல்லாஹ் அவங்க முதலாக தொழுகை நடத்தியவர்களா? கிடையாது. யார் இந்த ஜும்மாவுடைய வணக்கத்தை முதலாக நடத்தியது? அதுக்கு உண்டான வரலாறு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் முதலாக ஜும்மா தொழ வைக்கவில்லை, முதலாக அவர் ஜும்மாவை நடத்தவில்லை. நபிகளார் கற்றுக் கொடுத்த பிறகு ஜும்மாவுடைய தொழுகை இப்படிதான், இந்த முறையின்படி நீங்கள் தொழுவுங்கள் என்கின்ற அந்த முறையை கற்று தந்த பிறகு அஸ்அத் பின் ஸுராரா என்ற நபி தோழர் தான் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போகக்கூடிய நேரத்தில் குவா என்ற அந்த பகுதியிலே முதலாக அஸ்அத் பின் ஸுராரா 40 நபி தோழர்களை கொண்ட ஒரு குழு முதலாக இந்த உலகத்தினுடைய வரலாற்றில், ஜும்மாவுடைய வரலாற்றிலே முதலாக ஜும்மா தொழுகையை நடத்தியவர் அஸ்அத் பின் ஸுராரா என்கின்ற ஒரு நபி தோழர் தான் சஹாபாக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். பிறகுதான் ரசூல் என்ன செஞ்சாங்க? ஜமாத்தாக இருந்து ஜும்மா தொழுகை நடத்தலாம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இதுக்கு ஏன் நம்ம ஜும்மாவுடைய இந்த உரையையும் ஜும்மாவுடைய தொழுகையும் முக்கியத்துவம் தராமல் லொஹர் போலதான் அசரு போலதான் ஒரு ஆர்வம் இல்லாமல் ஏமா இருக்கிறோம்? அதை பற்றி உண்டான அறிவும் அதை பற்றி உண்டான தெளிவும் ஆர்வமும் இல்லாத காரணத்தினால இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் இந்த ஜும்மாவுடைய உரை கேட்பதில், தொழுகையை தொழுவதிலே மிகவும் ஒரு அலட்சிய போக்கோடு இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜும்மாவுடைய வணக்கம் என்பது நமக்கு மிக மிக சிறப்பாக்கப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கிறது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மாதத்திற்கு 4 ஜும்மா வரும், சில மாதத்திலே 5 ஜும்மா வரும். ஒரு வருடத்திற்கு நீங்கள் எடுத்து பார்த்தால் 52 ஜும்மாக்கள் வரும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஜும்மா? 52 ஜும்மாக்கள் வரும். இந்த 52 ஜும்மாக்களிலும் முழுமையான நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோமா? 2025 நம்மை விட்டு கடந்து சென்றது. அந்த 2025 எத்தனை ஜும்மா வந்தது? 52 ஜும்மாக்கள் வந்து சென்றிருக்கிறது. அந்த 52 ஜும்மாக்களில் முழுமையாக முதல் நேரத்திலே வந்து இந்த பள்ளிவாசல்ல 12:45 ஜும்மா தொழுகை, 12:45 முன்பதாக 12:40 12:30 முன்கூட்டியே வந்து தொழுகையை 52 ஜும்மாக்களை நான் கரெக்டா தொழுதுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? யோசிக்க பார்க்கலாம். எத்தனை ஜும்மாக்கள் விடுகிறோம்? எத்தனை ஜும்மாக்களுடைய மார்க்க சொற்பொழிவு விடுகிறோம்? சிலர் ஒரு ரக்காயத்தை விட்டு வருவாங்க, சலாம் சொன்ன போது போய் சேர்ந்தா போதும். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு மிக மிக நன்மைகளை அதிகம் வாரி வழங்கக்கூடிய ஒரு வணக்கமாக தான் இந்த ஜும்மாவுடைய தொழுகை இருக்கிறது. ஜும்மாவுடைய தொழுகைக்கு முன்பதாக இந்த மார்க்க உரையும் இருக்கிறது. அதே போல இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இந்த ஜும்மா நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன? திருமறை குர்ஆனில் 114 வசனங்கள் இருக்கிறது. அந்த 116 வசனங்களில் ஒரு வசனம் தான் ஜும்மா என்ற ஒரு சூரா. அந்த ஜும்மா என்ற சூறாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் வதருல் பய, நீங்க என்ன செய்ய வேண்டும்? வியாபாரத்தை விட்டுவிட்டு ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி விரைந்து வாருங்கள். ஜும்மாவுடைய பாங்கில் இருந்து ஜும்மாவுடைய தொழுகை முடிக்கின்ற வரை என்ன செய்யக்கூடாது? வியாபாரம் செய்யக்கூடாது. நீங்க எத்தனை இஸ்லாமியர்கள் ஜும்மாவுடைய நேரத்துல கடையை திறந்து வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்றாங்களா இல்லையா? ஒரு கடையில அண்ணன் தம்பி இருப்பாங்க. அண்ணன் என்ன செய்வாரு? கடை நீ பார்த்துக்கூடா, நான் தொழுது வந்துடுறேன். இவர் தொழுது முடிஞ்சு கடைக்கு போவாரு. அவர் என்ன செய்வாரு? வேற பள்ளிவாசல போய் வேற இடத்துல போய் தொழுவார். வியாபாரம் போயிட்டே இருக்கும். இப்படி செய்யலாமா? ஒரு இஸ்லாமியன் ஜும்மாவுடைய நாளில் வியாபாரம் செய்யலாமா? வியாபாரம் செய்யக்கூடாது. வதருல் பய, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுடைய வார்த்தை
அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு ஒவ்வொரு இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனத்தை மீறினால், அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுத்தால் நாம் யார்? இறை மறுப்பாளனாக, காபிராக நாம் மாறிவிடுவோம். அல்லாஹ்வுடைய வசனம் என்ன சொல்கிறது? ஜும்மாவுடைய நேரத்திலே வியாபாரம் செய்யக்கூடாது. எந்த முஸ்லிமான ஆணாலும் பெண்ணால் இருந்தாலும் சேர்த்தாலும் வியாபாரம் செய்யக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? வரக்கூடிய காலங்களில் அது எத்தகைய பெரிய பொருளாதாரமா இருந்தாலும் கைத்த என்ன செய்வான்? அந்த ஜும்மாவுடைய நேரத்துல தான் ஆட்டோ சவாரி கூப்பிடுவான். அந்த ஜும்மாவுடைய நேரத்துல அங்க வாங்க சவாரிக்கு போலாம், அங்க வாங்க வியாபாரத்துக்கு போலாம். ஜும்மாவுடைய நேரத்துல அதிகமா ஷைத்தான் அந்த ஜும்மாவை வழிகெடுப்பதற்கு உண்டான உலகத்துடைய ஆசை காட்டுவான். அந்த உலகத்துடைய ஆசைக்கு நாம் மடங்கி விடாமல், அந்த ஷைத்தானுடைய வழிக்கு நாம் போய்விடாமல், அல்லாஹ்வுடைய பாதை நோக்கி, அல்லாஹ்வுடைய வழியை நோக்கி ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் நாம் செயல்பட வேண்டும். அதே போல இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒரு சில விஷயங்கள் செய்யப்படும். என்ன செய்வாங்க? சூரா கஹ்ஃப் ஓதுவாங்க. ஜும்மாவுடைய நாள்ல சூரா கஹ்ஃப் ஓதினால் தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. கஹ்ஃப் சூரா ஓதுவது பலகீனமான செய்தி. ஜும்மாவுடைய நாள்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லி சூரா ஆரம்பிக்கும். சூரா கஹ்ஃப் சொல்வார்கள். ஜும்மாவுடைய நாள் ஓதுனா அந்த தஜ்ஜாலுடைய சூழ்ச்சியிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். அந்த செய்தி பலகீனமான செய்தி. அதே போல இந்த ஜும்மாவுடைய நேரத்துல ஒரு நேரம் இருக்கிறது, அதுல நீங்க பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்களே. சில என்ன செய்வாங்கன்னா, இமாம் 2 பயம் செய்வாரு. இப்ப நான் முதல் உரை அமர்ந்துருவேன், அமர்ந்து மீண்டும் எழுந்திருப்பேன். இது அமர்றல்ல, அமர நேரத்தில் செய்வாங்க. சில பேரு துவா செய்வாங்க. இமாம் 2 உரைக்கு நடுவுல துவா செய்வாங்க. அது பிதாத்தாவும் ரசூல் வழிகாட்டல. நாமளும் ஆரம்பம் செஞ்சிருந்தோம். நாம எல்லாம் ஆரம்ப காலத்துல அந்த துவா அங்கீகரிக்கக்கூடிய நேரம் இமாம உட்காருவார். உட்கார்ந்த பிறகு எல்லாமே கை தூக்குவாங்க, கை தூக்கி துவா செய்வாங்க. பிறகு இமாம் எந்திரிப்பார், எந்திரிக்கும் போது கை கீழே போட்டுரும். அப்ப இமாம் 2 உரைக்கு நடுவுல பிரார்த்தனை செய்வது அதுவும் பலகீனமானதாகும், அதுவும் ஒரு பிதாத்தான காரியமாகும். அதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த ஜும்மாவுடைய இந்த நேரத்துல நாம் செய்துவிடக் கூடாது. எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம உயர்ந்த மார்க்கத்தில் இருக்கிறோம், ஒரு தூய்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம். இந்த மார்க்கத்திலே வாழக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜும்மாவுடைய வணக்கத்தை சரியான முறையிலே நாம் பின்பற்ற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் போனது போகட்டும், விட்டுவிடுங்கள். வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் மௌத் வரை நான் ஜும்மாவுடைய உரையை விட மாட்டேன். 12:30 மணிக்கே வந்துடுவேன், 12:40க்கே வந்துடுவேன். பயானுக்கு முன்பதாக அமர்ந்து தொழுகை முடிக்கின்ற வரை தூங்காமல் பேசாமல் மார்க்க விஷயத்தை கேட்டு ஜும்மாவினுடைய முழு நன்மைகளை பெறுவேன் என்கின்ற உறுதியோடு இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவிலிருந்து நாம் கலைந்து செல்வோம் என்று கூறி முதலில் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு நாள் 2026ஆம் ஆண்டின் முதல் ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் புதிய வருடம் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த புதிய வருடம் வரக்கூடிய நேரத்திலே நமக்கு கவலைகள், மறுமை பற்றி உண்டான, மௌத்து பற்றி உண்டான சிந்தனை நமக்கு நிறைய வர வேண்டும். ஏதோ இந்த புதிய ஆண்டு என்பது ஒரு மகிழ்ச்சியான ஆண்டு நினைக்கிறான். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், புதிய புத்தாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் வரும் பொழுது அது புதிய ஆண்டா, அது மகிழ்ச்சிக்குரிய ஆண்டா? இல்லை, நாம மௌத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இப்ப 2027 அல்லாஹ்வின் விதியின்படி நான் மௌத்தா போறேன், நல்லா எழுதி வச்சிருந்தா நான் என்ன செய்வேன்? ஆஹா, 2027 எப்ப வர போறது தெரியல, 2027 எனது மௌத்தை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறானே, அந்த 2027 வரும் பொழுது நான் சந்தோஷப்படுவானா, ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுவானா, இல்ல கவலையா இருப்பானா? கவலையான இருப்பேன். ஏன்? ஒவ்வொரு ஆண்டும்
உங்க வாழ்க்கையில இருந்து நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆண்டு இழக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ஹாப்பி நியூ இயர் கிடையாது, கவலையாண்டு. என் வாழ்க்கையிலே ஒரு ஆண்டு இழந்து விட்டேனே. 2025 365 நாட்கள் இருந்தது. அந்த 365 நாட்களில் எத்தனை பேர் 365 ஃபஜ்ர் தொழுது இருப்போம்? யோசிங்க. 365 ஃபஜ்ர் தொழுது வந்துச்சா இல்லையா? எத்தனை பேர் தொழுதோம்? அந்த 2025 365 அசர் தொழுகை தொழுதுமா? 2025 365 மகரிப் தொழுகை, 365 இஷா தொழுகை எத்தனை பேர் தொழுதோம்? யோசிங்க, சிந்திங்க பார்க்கலாம். 2025 எத்தனை பேர் நான் 5 முறை குர்ஆனை முடிச்சேன், நான் நிறைய சூறாக்கள் மனனம் செய்தேன், அது விஷயமா? அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? 2026 ஒரு உறுதிமொழி அல்லாஹ் இடத்துல எடுக்க வேண்டும். என்ன உறுதிமொழி? யா அல்லாஹ் 2025 விட 2026 நான் அதிகமான நன்மைகளை சேகரிக்க வேண்டும். 2026 நான் எந்த விதமான வணக்கத்தையும் விட்டுவிடக்கூடாது. ஃபஜ்ர் தொழுகையை விட்டுவிடக்கூடாது, லுஹரை விட்டுவிடக்கூடாது, அஸரை விட்டுவிடக்கூடாது. யா அல்லாஹ் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டிலே நான் எல்லா தொழுகையும் நிறைவேற்ற வேண்டும். யா அல்லாஹ் கடந்த ஆண்டு செய்யக்கூடிய தப்பை விட, தீமையை விட இந்த ஆண்டிலே நான் பாவத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு நாம் ஆட வேண்டும். கடந்த வருஷம் படம் பார்த்திருக்கலாம், பாட்டு கேட்டிருக்கலாம், தவறான விஷயத்தில் ஈடுபட்டிருக்கலாம், நம் பார்வையை அந்நிய பெண்கள் மீது தவறான எண்ணத்தோடு பார்த்திருக்கலாம். அதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டிலே நான் ஒரு நல்ல மனிதனாக, ஒரு சாலிகான மனிதனாக இந்த 2026 கடந்த ஆண்டை விட நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு ஆணாக பெண்ணாக உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இன்ஷா அல்லாஹ் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் மரணிக்கின்ற பொழுது அல்லாஹுக்கு பிடித்தமான மௌத்தாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், பல தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மௌத்தா போகும் பொழுது முஸ்லிம்களாக மரணிங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும், என் குடும்பத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவான் என்று கூறி என் உரை முடித்துக் கொள்கின்றேன். வாஷத்தனா பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.